மீனாட்சி சுந்தரத்துல இன்னைக்கு புதுசா ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க யாரு, எப்பேற்பட்ட ஆளு, செவ்வாய்க்கிழமை என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. பத்திரிக்கை வைக்க வீட்டுக்கு வந்தவங்க பிரபுவை பார்த்து ஃப்ராடுன்னு சொன்னதை கேட்டு எல்லாரும் ஷாக்ல இருக்காங்க. வைஷ்ணவி உடனே என்னென்ன இவங்க இப்படியெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. என்னப்பா உன் பொண்ணு அவர் அண்ணன்னு கூப்பிடுறா அப்படின்னு கேட்க, முன்னாடி பிறந்தா அண்ணன் தானே அப்படின்னு சுந்தரம் பதில் சொல்றாரு. அவருக்கு பாவம் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. பிரபுவும் எந்த பதிலும் சொல்ல முடியாம தலை குனிஞ்சு நிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்தவங்க சுந்தரத்துக்கு பத்திரிக்கை வச்சுட்டு, நீதான் முன்னாடி நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும், நீதான் தாலி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்க. கண்டிப்பா வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சுந்தரமும் சொல்லிடுறாரு. அவங்க போகும்போது எப்பேற்பட்ட நல்ல மனுஷர் தெரியுமா இவருக்கு போய் இப்படி ஒரு ஃப்ராடு பையனா, எப்படிதான் வீட்டுல வச்சிருக்காங்களோ அப்படின்னு கமெண்ட் அடிச்சுட்டே போறாங்க. டேய் உனக்கு என்னடா ஆச்சு, ஏண்டா இப்படி எல்லாம் ஃப்ராடு தரம் பண்ற அப்படின்னு சுந்தரம் தன்னோட பையன் கிட்ட கேக்குறாரு. அப்படி என்ன உனக்கு பண தேவை வந்துருச்சு, ஒரு வீட்டுல போய் இப்படியா செய்வ அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாரு. என்ன ஓவரா பேசுறீங்க, நான் இந்த நிலைமையில நிக்கிறதுக்கு காரணமே நீங்க தான் அப்படின்னு சொல்றாரு. என்னது, நீ ஃப்ராடுத்தனம் பண்றதுக்கு நானா காரணம் அப்படின்னு கேக்குறாரு சுந்தரம். ஆமா, இந்த வீட்டை வித்து நீங்க பணம் கொடுத்திருந்தீங்கன்னா நான் எப்பயோ ஒரு சர்வீஸ் சென்டர் ஆரம்பிச்சு ஓனரா உட்கார்ந்துருப்பேன். இப்போ 10,000க்கு 5,000க்கெல்லாம் யார்கிட்டயாவது கெஞ்ச வேண்டியதா இருக்கு, இப்படி ஃப்ராடுத்தனம் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில இந்த வீட்டு பிரச்சனைக்கே வர்றேல நீ. இப்ப என்ன, உனக்கு மொய் வைக்கிறதுக்கு காசு வேணும் அதுதானே பிரச்சனை அப்படின்னு கேக்குறாரு. கேட்டுட்டு விறுவிறுன்னு உள்ள போய் பணத்தை கொண்டு வந்து நீட்டுறாரு. பணத்தை நீட்டினா அடுத்த செகண்ட் கங்கா பட்டுன்னு கையில இருந்து புடுங்குறாங்க. பத்தாததுக்கு எண்ணியும் பாக்குறாங்க. என்னம்மா எல்லாம் கரெக்டா இருக்கா? பெரியம்மா வந்து பத்திரிக்கை வைக்கும் போதே இந்த பணத்தை நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். நம்மளுக்கு செஞ்சவங்களுக்கு நாமளும் செய்யணுங்கிற இங்கீதம் கூடவா எனக்கு தெரியாது? ஏண்டா உனக்கு பண பிரச்சனைனா முதல்ல நீ என்கிட்ட தானே கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. கங்கா பணத்தை போடுங்கனா அடுத்த செகண்ட் பிரபுவை பார்த்து எப்படி பண்றா பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் தர்றாரு சுந்தரம். பிரபு என்ன பண்ணுவாரு, தலை குனிஞ்சுட்டே நின்றுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் சீரியல்ல ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஆமாங்க, உமா ரியாஸும் இந்த சீரியல்ல வராங்க. இவங்க யாரா வர்றாங்கன்னா அருள் காதலிக்கிற திவ்யாவோட அம்மாவா வர்றாங்க. நல்லா கிளம்பி வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட நான் அழகா இருக்கேனா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அவரு அழகே வந்து என்கிட்ட அழகா இருக்கான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு ஒரு மொக்க வேற போடுறாரு. பத்தாக்குறைக்கு அவங்க பொண்ணு வந்து இங்க அம்மான்னு ஒருத்தவங்க இருந்தாங்களே அவங்க எங்கன்னு கேக்குறாங்க. அம்மா உன் கூட வெளியே வரும்போதெல்லாம் நான் அழகா இருக்க வேணாமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட வேலை செய்யற ஒரு பையன் வர்றாரு. இவர் பால்கனி சிங்க் எல்லாம் சரியா கட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவரை திட்டிட்டு இருக்காரு திவ்யாவோட அப்பா. இவர் திட்டிட்டு இருக்கிற அந்த கேப்ல 5 தடவை அந்த ஹால்ல தொங்க விட்டு இருந்த திவ்யாவோட போட்டோவை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அத திவ்யாவோட அம்மா பாத்துறாங்க. அவ்வளவுதான், பிடிச்சு திட்டுன்னு திட்டுறாங்க. ஏண்டா உன்னை திட்டிட்டு இருந்தா அந்த கேப்ல 1 தடவை 2 தடவை இல்ல 5 தடவை பாக்குறியா போட்டோவை? எவ்வளவு தைரியம் இருக்கும், இந்த மாதிரி ஆளெல்லாம் வெளியே நிறுத்தி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாங்க. திட்டி வெளியவும் அனுப்பிடுறாங்க. திவ்யா உடனே அழகா இருந்தனாலதான் பாத்திருப்பான் அப்படின்னு சொல்ல, நீ பேசாம இருக்க மாட்ட, அவனோட தகுதி என்ன தராதரம் என்ன, அவெல்லாம் உன்னை பாக்குறதுக்கு கூட அருகதை கிடையாது அப்படின்னு பேசுறாங்க. உடனே அவர் ஹஸ்பண்ட், கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்காக தானே இப்படி மேக்கப் பண்ணிட்டு வந்த, இப்ப எதுக்கு கோவப்படுற, சரி சரி கூலாகு அப்படின்னு சமாதானப்படுத்துறாரு. ஐயோ அருள் விஷயம் தெரிஞ்சா என்ன ஆக போதோ அப்படின்னு யோசிக்கிறாங்க திவ்யா. அடுத்து சுந்தரத்தோட வீட்டை காட்டுறாங்க. அருளோட போனை பார்த்துட்டு என்னடா புது போனா, எவ்வளோ இது அப்படின்னு கேக்குறாரு அவங்க அண்ணன். என் போனெல்லாம் இல்லைண்ணே, ஃப்ரெண்டோட போனு 2 நாள் வச்சுக்கலான்னு வாங்கிட்டு வந்தேன், இந்த போனோட விலை 1,30,000 ரூபாய் அப்படின்னு சொல்றாரு. அம்மாடி எவ்வளோ விலை அப்படின்னு பேசிட்டு சாப்பிட போறாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு கார் வந்து நிக்குது. இதுல இருந்து ரவுடி பசங்க மாதிரி கொஞ்சம் பேர் உள்ள நுழையிறாங்க. அதை வெளியே அயன் கடை வச்சிருக்கிறவரும் அவரோட பையனும் பாக்குறாங்க. நேரா உள்ள வந்து பிரபுவோட சட்டையை பிடிச்சு எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எப்படா கொடுக்க போற அப்படின்னு மிரட்டுறாரு. அவர் சாப்பிட்டுட்டு இருந்ததை பார்த்து அந்த தட்டை எடுத்துட்டு அதுல தோசையை வச்சு சட்னியை வச்சு அந்த ரவுடி சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. கடனை கொடுக்கலனாலும் நல்லா வக்கனையா தாண்டா சாப்பிட்றீங்க அப்படின்னு வேற சொல்றாரு. என்கிட்ட இப்ப பணம் இல்லைன்னு, நான் சீக்கிரமா திருப்பி கொடுத்துட்றேன், கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு பிரபு கெஞ்சுறாரு. ஆனா அந்த ரவுடி கேட்கற மாதிரி இல்ல, ரொம்ப ஓவராவே பேசிக்கிட்டே போறாரு. அதுக்கப்புறம் வீடை சுத்தி சுத்தி பாக்குறாரு. இந்த வீட்டுல இருந்து எதடா எடுத்துட்டு போறது அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு. டக்குன்னு அருள் கையில இருந்த போனை பார்த்துட்டு அந்த போனை புடுங்கிடுறாரு. என்னடா இது புது போனா இருக்கு, எவ்வளோ இது அப்படின்னு கேக்குறாரு. அருள் உடனே, அண்ணா அது என் போன் இல்லைன்னு, என் ஃப்ரெண்டோட போனு, என்கிட்ட கொடுத்துருங்க, தயவு செஞ்சு இதெல்லாம் எடுத்துட்டு போயிடாதீங்கன்னு அவரும் ஒரு சைடு கெஞ்சுறாரு.
இந்த போனோட விலை எவ்வளோ அதை சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே 1,30,000ன்னு சொல்றாரு. புது போனு 1,30,000. இப்போ இது பழைய போன் தான், அதனால 1,00,000ன்னு வச்சுக்கலாம். நீ எனக்கு 1,70,000 தரணும். அதுல 1,00,000 கழிஞ்சிருச்சு. இன்னும் கரெக்டா 30 நாள் உனக்கு டைம். அதுக்குள்ள வட்டியோட 70,000 கொண்டு வந்து தர்ற. இல்லைன்னா அடுத்த தடவை வரும்போது இந்த மாதிரி போன் எல்லாம் தூக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒய்ஃபையும் தங்கச்சியையும் பாக்குறாரு. அவங்களுக்கு பாவம் என்ன பண்றதுன்னே தெரியாம தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. படபடன்னு பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. எல்லாத்தையும் நந்தாவும் அவங்க அப்பாவும் வெளியே இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் அருள் பிரபு கிட்ட, டேய் என்னடா அது, அவங்க வந்து போனை எடுத்துட்டு போயிட்டாங்க, நீ பாட்டுக்கு பேசாம நின்னுட்டு இருக்க. இது என்னோட ஃப்ரெண்டோட போனு, நான் கொடுக்கலனா அவ்வளவுதான். நீ அவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நின்ன மாதிரி என் ஃப்ரெண்டுங்க முன்னாடி என்னால தலை குனிஞ்சு நிக்க முடியாது. எனக்கு இப்ப அந்த போன் வேணும் அப்படின்னு கேக்குறாரு. என்னடா கடன்காரன் வந்து கடன் கேட்கற மாதிரி நீ என்கிட்ட போனை கேக்குற? நானா எடுத்து கொடுத்தேன், அவங்களா எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ உன் போனை திருப்பி தர்றதுக்கெல்லாம் என்கிட்ட காசு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. என்னடா அசால்ட்டா காசு கிடையாதுன்னுலாம் சொல்ற, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு வேணும்னாலே வேணும் அப்படின்னு 2 பேரும் மாத்தி மாத்தி பேசுறாங்க. நடுவுல கங்கா வந்துடுறாங்க. தம்பி, உங்க அண்ணன் கிட்ட இப்போ எந்த பணமும் கிடையாது. உன் போன் எல்லாம் திருப்பி அவரால் தரவே முடியாது. இப்போதைக்கு எங்க கிட்ட இருக்கிறது அவர் கட்டின இந்த தாலி மட்டும்தான். இதோ இதை நான் கழட்டி தரேன், நீ போய் போன் வாங்கிக்கோ அப்படின்னு தாலிய கலட்ட பாக்குறாங்க. அதடி போய் பிரபு வந்து, ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க, பேசாம இருக்க மாட்டேன் அப்படின்னு அதட்டுறாரு. கூட அருளும் வந்து, நாங்க 2 பேர் என்னமோ பேசிக்கிறோம், நீங்க எதுக்கு நடுவுல வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க கழட்டி கொடுத்தா நான் வாங்கிட்டு போயிடுவேனா அப்படின்னு கேக்குறாரு. வேற என்ன தம்பி பண்றது, அவர்கிட்ட பணம் இல்லைன்னா அதுக்கப்புறம் நான் தானே அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. பேசாம போங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவரு வெளியே போயிடுறாரு. வைஷ்ணவி உடனே, நல்ல வேலை அப்பா இங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆள் இருந்தா மட்டும் என்ன பண்ணிடுவான் அப்படின்னு பிரபு சொன்னோன்னே, அப்பாவை இப்படி மரியாதை இல்லாம பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு கை நீட்டி பேசுறாங்க வைஷ்ணவி. முன்னாடி பிறந்தவருக்கு அப்பாக்கு என்ன மரியாதை தரணும்னு தெரியும், நீ பேசாம இரு, இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கங்கா உள்ள கூட்டிட்டு போறாங்க. போகும்போது வைஷ்ணவி கிட்ட திரும்பி, நாங்க இந்த பக்கம் போனோன்னா உங்க அப்பாவுக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் ஒப்பிச்சிடாத, வாயை மூடிக்கிட்டு நீ சும்மா இருந்தா போதும் அப்படின்னு வேற கங்கா சொல்றாங்க. வைஷ்ணவி என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டே நிக்கிறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. சீரியல் நல்லா பரபரப்பா போகுது. அடுத்தடுத்து மீனாட்சி சுந்தரத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.